All welcome back to my channel Hair Ready. இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸோட ஒரு ஃபவுண்டேஷனான அல்காரிதமை பார்க்க போறோம். That algorithm is absolutely linear regression. ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துலலாம் எனக்கு இந்த அல்காரிதம் தேவைப்படும், இந்த அல்காரிதம்னா என்ன, இதோட நீட் என்ன, ஸ்பெசிஃபிக்கா இதுக்குள்ள இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, as a beginner-ஆ நான் எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல we are going to see clearly. Without any delay, let's get started. நீங்க மிஷின் லேர்னிங்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. This is something that is going to be as a foundation for that. So the first thing that you need to understand when it comes to linear regression is this graph. What is this first of all? இப்போ இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒய். ஓகே, ஸோ இந்த லைன்ஸ்ல எப்பவுமே நம்மளுக்கு இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் ஒரு காலமை பிளாட் பண்ணேன், ஒய் ஆக்சிஸ்ல ஒரு காலம் டேட்டாவை நான் பிளாட் பண்ணேன். ஓகே, நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்ணக்கூடிய ஒரு காலம். So let us add this way. எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் பிளாட் பண்ணக்கூடிய காலம் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நான் எக்ஸ் ஆக்சிஸ்ல பிளாட் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு பர்சனோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அந்த பர்சன் சேலரி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களுக்கோட சேலரியில என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ எக்ஸ்ன்றது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஒய்ன்றது இன்க்ரீஸ் இன் சேலரி இல்ல சேஞ்ச் இன் சேலரி அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ லீனியர் ரெக்ரெஷன் இந்த இடத்துல எனக்கு எங்க தேவைப்படுது? ஜென்ரலாவே மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் தான் என்னன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த லைப்ரரி. பட் அந்த லைப்ரரிக்கு ஒரு எபிலிட்டி இருக்கு. என்னன்னா, நான் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டாவை அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி என்னோட மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்க்கு இருக்கு. இப்போ நான் இந்த மாதிரியான டேட்டால என்கிட்ட ஒரு 100 ரோஸ் இருக்கு. ஸோ அந்த 100 ரோஸ்ல 2 காலம், ஒன்னு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்னு இன்க்ரீஸ் இன் சேலரி. அந்த மாதிரி 100 ரோஸ் இருக்கு. ஸோ அந்த 100 ரோஸ்ல நான் 70% ஆஃப் டேட்டாவை யூஸ் பண்ணி என் மாடலை ட்ரெயின் பண்ணுவேன். என்னன்னா, இந்த டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ணு, இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சேலரி இருக்கா அப்படின்னு நீ கத்துக்கோ. அடுத்த 30% டேட்டாவையோ இல்ல 20% டேட்டாவையோ வச்சு டெஸ்ட் பண்ணுவேன். இது கரெக்டா லேர்ன் பண்ணிருக்கா, இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த இன்க்ரீஸ் இன் சேலரி இருக்கணும்னு லேர்ன் பண்ணிருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல இப்ப நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, லீனியர் ரெக்ரெஷன்னா இன்க்ரீஸ் இன் சேலரி ஹாஸ் அ டைரக்ட் ரிலேஷன்ஷிப் டு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு பர்சனோட இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் டைரக்டான ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் லீனியர் ரெக்ரெஷன் மேஜரா ஒர்க்கே ஆகுது. தட் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. லீனியர் ரெக்ரெஷன்னாலே இதுதான் லீனியர் ரிலேஷன்ஷிப். ஒரு வேரியபிள் எக்ஸ் வேரியபிள்ல சேஞ்ச் நடக்கும்போது ஒய்லயும் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்கும்னா, இப்போ ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, அந்த லைன் எதை மீன் பண்ணுது? அந்த லைன் எப்படி இருக்கு? கர்வியா இருக்கா, ஜிக்ஸாக்ல இருக்கா, இல்ல ஸ்ட்ரைட்டா இருக்கா, எப்படி இருக்கு? இட் இஸ் அப்சல்யூட்லி ஸ்ட்ரைட். கரெக்டா? ஸோ அப்ப இந்த லீனியர் ரெக்ரெஷனுக்கும் இந்த லைனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? இப்போ நான் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் இன்க்ரீஸ் இன் சேலரியும் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல பிளாட் பண்றேன். இப்போ இதுக்கு ஏத்த மாதிரி அந்த டாட்ஸ் வந்து மார்க் பண்றேன். எக்ஸ்ல ஒரு வேல்யூக்கு ஒய்க்கு ஒரு வேல்யூக்குன்ற மாதிரி நான் டாட் டாட்டா மார்க் பண்றேன். ஓகே, அந்த பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது இப்போ எந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணா எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் இந்த அல்காரிதமோட வேலையே. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கண்டுபிடிக்கும் போது இது என்ன கத்துக்குது அப்படின்னா, இந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சேலரி எப்படி மாறுது அப்படின்றத டைரக்ட் ரிலேஷன்ஷிப்பை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ எப்பெல்லாம் எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல என்னால இந்த கிராஃபை பிளாட் பண்ண முடியுதோ, அதாவது இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் டைரக்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, அதாவது லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன ஆகும்? இது இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த சினாரியோல என்னால ஸ்ட்ரெயிட் லைன்ல ஒரு கிராஃபை பிளாட் பண்ண முடியும். ஸோ ஃபார் தட் கைண்ட் ஆஃப்
applications, for that kind of requirement, I should be using linear regression. Now, you need to understand these terms. ஸ்பெசிஃபிக்கா யாராவது உங்ககிட்ட சிம்பிளா லீனியர் ரெக்ரெஷன்னா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு உங்களோட எக்ஸ்பிளேஷன் இதுவா தான் இருக்கும். இட் டிஃபைன் லீனியர் ரிலேஷன்ஷிப். அதாவது ஒரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் அந்த லீனியர் ரிலேஷன்ஷிப். ஒண்ணுல சேஞ்ச் நடக்கும்போது இன்னொன்னுலயும் அதுக்கேத்த மாதிரியே சேஞ்ச் நடக்குது. ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் அதே தான் அப்ளை ஆகுதுங்கிறது தான் லீனியர் ரிலேஷன்ஷிப். சோ இதுல டிபெண்டன்ட் அண்ட் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ்னு கொடுத்திருக்காங்க. சோ இதோட மீனிங் என்ன? சோ இந்த ஒரு டெஃபினிஷனை பார்க்கும்போது நான் டெக்னிக்கல் பீப்புளா இருக்கீங்க இல்ல ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்ன, டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன, இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். இந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணாம எடுத்த உடனே அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் அடுத்து ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே புரியாமலே போயிடும். யூ வில் ஸ்டார்ட் பிலீவிங் யூ ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் இட். ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணதுக்கான ரீசனே அதுதான். இந்த பேசிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா தான் நம்ம லீனியர் ரிக்ரெஷனை பத்தி இன்னும் டீப்பா நிறைய பார்க்க தான் போறோம். ஸோ திஸ் வீடியோ அபவுட் giving you a foundation of machine learning and also just a overview of linear regression. ஸோ இந்த இடத்துல லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்னன்னா சிம்பிளா சொல்லணும்னா என்னோட ஒரு வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்னொரு வேரியபிளோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இங்க என்ன வேரியபிள், என்னென்ன வேல்யூ? ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அதோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லீனியர் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. டிபெண்டன்ட் வேரியபிள்னா சிம்பிளா சொல்றேன் என்னன்னா, நீங்க இப்போ ஒரு 4 காலம் இருக்கு. இந்த 4 காலம்ல சிம்பிளா 2 காலமே வச்சுக்கலாமே. இது காலம் 1. அடுத்து என்கிட்ட ஒரு காலம் 2ன்னு இன்னொரு காலமும் இருக்கு. ஓகே, சோ இந்த காலம் 1ஓட வேல்யூவை வச்சு நான் காலம் 2வை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இந்த இடத்துல காலம் 2 அப்படின்றத டார்கெட் வேரியபிள்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா இத டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லலாம். சோ இதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன், அதனால இதை டார்கெட் வேரியபிள்னு சொல்றோம். ஏன் எதனால இதை வந்து டிபெண்டன்ட்னு சொல்றேன்னா இது காலம் 1ஓட வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் இந்த காலம் 2ஓட வேல்யூ இருக்கு. சோ திஸ் இஸ் ஸ்பெசிபிகலி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் எது? அப்சல்யூட்லி காலம் 1. எதனால இது this is dependent variable, மாத்தி எழுதிட்டேன். this is dependent variable எதனால காலம் 1ஓட வேல்யூ வச்சுதான் நம்ம காலம் 2 கண்டுபிடிக்கிறோம். இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது? காலம் 1. why? because இந்த வேல்யூஸ் அந்த சினாரியோக்கு ஏத்த மாதிரி ஜஸ்ட் மாறிட்டு தான் இருக்கே தவிர்த்து இது எந்த ஒரு வேல்யூவை டிபெண்ட் பண்ணி இல்லை. சோ இந்த ஒரு டேட்டா செட்ல இன்னொரு வேல்யூவை அது டிபெண்ட் பண்ணி இல்லை. சோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். சோ அந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு வேரியபிளா இருக்கலாம், நிறைய வேரியபிள்ஸாவும் இருக்கலாம். இங்க லீனியர் ரெக்ரெஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு காலம் தான் இருக்கும். அந்த ஒரு காலமை வச்சு நான் இன்னொரு காலம் கண்டுபிடிப்பேன். சோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா என்ன ஸ்பெசிபிக்கா நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் அந்த வீடியோஸ் வச்சு சொல்லும் போது இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபீச்சர். எந்த ஒரு காலமை யூஸ் பண்ணி நான் இன்னொரு காலமை கண்டுபிடிக்கிறனோ நான் யூஸ் பண்ண அந்த காலம் பேரு ஃபீச்சர். எந்த காலம் நான் கண்டுபிடிச்சனோ அது பேர் டார்கெட்டா. சோ இந்த சினாரியோல நம்ம ஸ்பெசிபிக்கா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னா இந்த ஒரு வேரியபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். எந்த வேரியபிளை நான் கண்டுபிடிக்கிறனோ அந்த டார்கெட் வேரியபிளை நம்ம டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். சோ நவ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப். லீனியர் ரிலேஷன்ஷிப்னா என்ன சொன்னா ஒண்ணுல சேஞ்சஸ் நடந்தா இன்னொன்னுலயும் சேஞ்சஸ் நடக்கும். சோ linear regression defines linear relationship between a dependent and one or more independent variables. இப்ப தெளிவா புரியுதா? சோ இந்த இடத்துல இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி நான் டிபெண்டன்ட் வேரியபிள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா அதுதான் லீனியர் ரெக்ரெஷன். சிம்பிளா this is something that you should have in mind. So this video is just about overview. இதுல நம்ம ஸ்பெசிபிக்கா ரொம்ப அதிகமா பார்க்க போறதுல ஸ்பெசிபிக்கா now the one important thing that why should I choose linear regression? Why? எனக்கு எவ்வளவோ அல்காரிதம்ஸ் இருக்குல்ல, நான் ஏன் ஸ்பெசிபிக்கா லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணணும்?
there are some basic and important reason. First reason வந்து predictive analysisக்கு. நீங்க ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை வச்சு இன்னொரு நியூமரிக்கல் வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். என்ன இந்த நியூமரிக்கல் வேல்யூ உங்களால கண்டுபிடிக்க முடியும்? எந்த சினாரியோல இது ஸ்பெசிஃபிக்கா அப்ளை ஆகும்? நம்ம ஹவுசிங் டேட்டா செட் ஆல்ரெடி பார்த்திருக்கோமா? ஸோ அதாவது ஒரு வீட்டோட ஏரியாவை பேஸ் பண்ணி இல்ல ஸ்கொயர் ஃபீட்டை பேஸ் பண்ணி அந்த வீட்டோட பிரைஸ் என்ன அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இல்ல ஒரு ப்ராடக்ட் ஷிப்பிங் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட வெயிட் பேஸ் பண்ணி ஷிப்பிங்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பர்சனோட ஃபுட் என்ன சாப்பிடுறாங்க, அதுல என்னென்ன கேலரிஸ் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி அவங்க எந்த ஒரு வெயிட்ல இருப்பாங்க, என்ன வெயிட் ரேஞ்சில இருப்பாங்க, இல்ல ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என்ன வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத அவங்க டெய்லி கேலரி இன்டேக் வச்சு நம்ம என்ன வெயிட் இன்க்ரீஸ் ஆகுன்றத கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை வச்சு இன்னொரு நியூமரிக்கல் வேல்யூவை என்னால டைரக்டா கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், லீனியர் ரெக்ரெஷனை யூஸ் பண்றேன். ஸோ ஒரு விஷயத்த நான் ப்ரெடிக்ட் பண்றேன் பாத்தீங்களா, ஒரு காலம் வச்சு இன்னொரு இது ப்ரெடிக்ட் பண்றேன்ல, அதுதான் ஸ்பெசிபிக்கா சிம்பிளா சொல்லணும்னா தட் இஸ் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். ஸோ ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய விஷயங்களை என்னால கரண்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சோ ப்ரெடிக்ட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ். ஸோ இயர் வைஸ் நான் டேட்டா அனலைஸ் பண்றேன்னா மந்த் வைஸ் நான் அனலைஸ் பண்ணி பாக்குறேன், டெம்பரேச்சரை என்னென்ன ரெயின் இருக்கா அந்த மாதிரி நான் அனலைஸ் பண்றேன். ஸோ இந்த மந்த்ல எனக்கு போன வருஷம் ரெயின் இருந்துச்சு, அடுத்த இயர்ல இந்த மந்த் இருக்கும் நான் சொல்றேன்னா அதுவும் ஒன் ஆஃப் த ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் தான். ஸோ அதுக்கு இந்த அல்காரிதம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இன் திஸ் இமேஜ் சி, ஒரு ப்ராடக்ட நான் வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ நான் பிளாட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா ஒரு லைன் சார்ட் எல்லாம் போட்டு பாக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சினாரியோல நான் லீனியர் ரெக்ரெஷனை யூஸ் பண்ணி என்னால ஈஸியா ப்ராடக்ட் வைஸ் சேல்ஸ் என்ன, ரெவன்யூ என்ன, ப்ராஃபிட் என்ன அப்படின்றத அந்த காலம் கான்ட்ரிபியூஷனை பேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்னென்ன காலம்ஸ் வந்து இண்டிபெண்டா இருக்கும்னா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே இண்டிபெண்டா இருக்கும். எதை நான் கண்டுபிடிக்க போறேன், சேல்ஸ் என்ன, ரெவன்யூ என்ன, இந்த ப்ராடக்ட்டுக்கு ப்ராஃபிட் என்ன நான் கண்டுபிடிக்க போறேன், இது எல்லாமே டிபெண்டன்ட் வேரியபிள்ஸா இருக்கும். ஸோ இந்த ஐட்டம்க்கு எப்பவுமே வந்து கம்மியா தான் சேல்ஸ் இருக்கும், இந்த ஐட்டம்க்கு ஸ்பெசிஃபிக்கா அதிகமா தான் ரெவென்யூ இருக்கும், கம்மியா தான் ப்ராஃபிட் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். ஸோ நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ தட் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எதை கண்டுபிடிக்கிறீங்களோ அது டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ இந்த ஒரு அல்காரிதம் லீனியர் ரெக்ரெஷன் அப்படின்ற அல்காரிதம் நிறைய அல்காரிதம்ஸ்க்கு ஒரு பேஸா இருக்கு. பிகாஸ் ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ்ன்றது மோஸ்ட் காமன் அப்ளிகேஷன். ஸோ இதுல நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இது இன்டர்னலா நிறைய யூஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எஸ் அ பேஸ் ஃபார் எவ்ரி அல்காரிதம்ஸ். அதுவும் இல்லாம நீங்க மிஷின் லேர்னிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது இந்த டிபெண்டன்ட் வேரியபிள், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இது எப்படி ஒர்க் ஆகுது இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அல்காரிதம் உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். தென் இட் இஸ் கம்ப்யூட்டேஷனலி எஃபிஷியன்ட். ஸோ ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா இந்த அல்காரிதம் ஈஸியா டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. ஸோ லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கும் போது நான் ஈஸியா ஸ்பீடா என்னோட ப்ராசஸை முடிச்சு எனக்கு தேவையான அவுட்கமை எடுத்துக்க முடியும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கம்ப்யூட்டேஷனலி எஃபிஷியன்ட். Finally, it offers great performance in task. Where எனக்கு எங்கெல்லாம் என்னோட டேட்டா செட்ல லீனியாரிட்டி இருக்கோ, ஒரு வேல்யூ பேஸ் பண்ணி இன்னொரு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதோ, இன்னொரு வேல்யூவை ஒரு வேல்யூ டைரக்டா அஃபெக்ட் பண்ணுதோ, அங்க எல்லாம் எனக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கரெக்டான அக்யூரசி கொடுத்து என்னோட ப்ரெடிக்டிவ் அனாலிசிஸ் ப்ராசஸ் ஈஸியா பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கோ டு அல்காரிதம்னா அது கண்டிப்பா லீனியர் ரெக்ரெஷனா தான் இருக்கும். சோ இத பத்தி இந்த அல்காரிதம் பத்தி நம்ம கிளியரா என்னென்ன மெட்ரிக்ஸ் இருக்கு, எவாலுவேஷன் மெட்ரிக்ஸ் இருக்கு அப்படின்றத அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். கோடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன மாதிரி டேட்டா செட் சூஸ் பண்ணணும் அப்படின்றதே will be seen அப்கமிங் வீடியோஸ். சோ அந்த வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் எதையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா make sure you subscribe my channel if you're watching it for the first time, and bye for now. We'll meet you in next amazing video.